உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்களால் மக்கள் ஜனாதிபதி என அன்புடன் அழைக்கப்பட்டு வரும் இளைய தலைமுறையினரிடையே கனவு காணுங்கள் என்ற தன்னம்பிக்கையை விதைத்து அவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டியவரும் தமிழகத்தைச் சேர்ந்தவருமான முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மாரடைப்பால் காலமானார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மாரடைப்பால் காலமானார். அவரது மறைவுக்கு நாடே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறதா? அரசியல் தலைவர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை தங்களது இரங்கலை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். திரைப்பிரபலங்களும் அப்துல் கலாமின் மறைவுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர். நடிகர் சிவகுமார் கூறியதாவது: உண்மை, நேர்மை, திறமை, கடும் உழைப்பு, நாட்டுப்பற்று இருந்தால் ஒருவன் எந்த குக்கிராமத்தில் பிறந்தாலும், எவ்வளவு ஏழையாக பிறந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நாட்டில் உயர்ந்த பதவியை பெற முடியும், உன்னத நிலையை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் டாக்டர் அப்துல் கலாம். பதவியில் இருந்த போதும் பதவியில் இல்லாத போதும் உலக மக்களால் ஒன்று போல் நேசிக்கப்பட்ட மகான், இளைஞர்களின் உந்து சக்தியாக இறுதி மூச்சு வரை வாழ்ந்த அற்புத மனிதர் என்று கூறியுள்ளார். கவிஞர் வைரமுத்து வரைந்துள்ள இரங்கல் கடிதத்தில், இதயத்தை இறுக்கி பிடித்தபடி இந்த இரங்கல் செய்தியை எழுதுகிறேன். எங்கள் குடும்பத்தின் மூத்த தலைமகனின் வாழ்வு முடிந்து விட்டதா என்று உடைந்து நிற்கிறேன். இந்தியாவிற்கு வெளியே இந்தியாவின் அடையாளமாக விளங்கிய ஒரு ஞான பெருமகான் நம்மிடையே இனி இல்லை என்பதை நம்ப முடியவில்லை. இந்தியாவின் கடைக்கோடியில் கடைசி குடிமகனாக பிறந்து இந்தியாவின் முதற் குடிமகனாக உயர்ந்தது சந்தர்ப்பத்தால் வந்ததல்ல, சாதனையால் வந்ததா? அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் பெரும் முயற்சியால் இந்தியா தன் சொந்த ஏவுகணையை செலுத்திய போது வெள்ளை மாளிகையே அண்ணாந்து பார்த்ததா? அவர் அறிவின் துணையால் பொக்ரான் அணுகுண்டு சோதிக்கப்பட்ட போது வல்லரசுகள் எல்லாம் மூக்கில் மேல் விரல் வைத்தன. அரசியலுக்கு வெளியே இருந்து அவர் குடியரசுத் தலைவர் ஆன போதும் இந்தியாவே எழுந்து நின்று கைத்தட்டியது. தாய்மொழி வழி கல்வி கற்ற ஒருவர் தாயகத்தையே ஆள முடியும் என்ற அரிய சாதனையை நிகழ்த்தியவர் அப்துல் கலாம். அவர் படிப்பில் ஞானி, பழக்கத்தில் குழந்தை. 40 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றும் அதை தன் தலையில் சூட்டிக் கொள்ளாதவர். இந்த நூற்றாண்டில் இளைய சமுதாயத்தின் கனவு நாயகன். இளைஞர்களை கனவு காண சொன்னவர். தூங்கி காண்பதில்ல கனவு, உங்களை தூங்க விடாததே கனவு என்று லட்சியத்திற்கு இலக்கணம் எழுதியவர். தன் கடைசி நிமிடம் வரை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே அவரது காலம் கழிந்திருக்கிறது. சென்ற ஆண்டு என் மணிவிழாவிற்கு வந்து வாழ்த்திய பெருமகானுக்கு ஒரு மாலை அணிவித்தேன். அந்த மாலையை கூட தனக்கு சொந்தமாக்கிவிடக் கூடாது என்று அதை தனக்கே அணிவித்துவிட்ட புனிதர் அவர். அவர் பிரம்மச்சாரிதான், ஆனால் இந்தியாவே அவரது குடும்பம். அவர் எந்த செல்வத்தையும் சேர்த்து வைக்கவில்லை. அவரது ஞான செல்வம்தான் அவர் இந்தியாவிற்கு எழுதி வைத்திருக்கும் சொத்து. தடமாறும் சமூகமும் தடுமாறும் அரசியலும் அப்துல் கலாமின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றினால் நாடு வளம் பெறும். அப்துல் கலாம் இந்தியாவிற்கு எழுதி வைத்து போகும் மரண வாசகம் இதுவாகத்தான் இருக்கும். அப்துல் கலாம் தன் செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார். தேசத்தின் நதிகளாலும் மலைகளிலும் மரங்களிலும் மலர்களிலும் மக்கள் எண்ணங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஐயா அப்துல் கலாம் அவர்களே, உங்கள் புகழை வாழ்நாளெல்லாம் உயர்த்தி பிடிக்கும் திருக்கூட்டத்தில் ஒருவனாக நானும் இருப்பேன். கண்ணீரோடு வணங்குகிறேன் ஐயா, உங்கள் வைரமுத்து என்று கூறியுள்ளார். இயக்குனர் பாரதி ராஜா கூறியுள்ளதாவது: இந்தியாவின் வல்லமையே உலக நாடுகளுக்கு எடுத்து சென்ற ஒப்பற்ற தலைமகனின் மறைவு கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். அவருடைய மறைவு தமிழர்களுக்கும் இந்திய மாணவ சமுதாயத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். திரு அப்துல் கலாம் அவர்கள் தனி மனிதர் அல்ல, தமிழரின் அடையாளம். ஆழ்ந்த வருத்தங்களுடன் பாரதி ராஜா என்று கூறியுள்ளார்.